ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணிகளுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவாக இருக்கும்போது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை எந்த குழந்தைன்றதை கணித்து விடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கன்சீவ் ஆனதுமே எந்த பெண்ணாக இருந்தாலுமே முதல் எதிர்பார்ப்பு எந்த குழந்தையாக இருக்கும், ஆண் குழந்தையாக இருக்குமா பெண் குழந்தையாக இருக்குமான்றது தான் எல்லோருடைய யோசனையாகவும் இருக்கும். குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மனசில் இருந்தாலும் கூட குழந்தை எந்த குழந்தையாக இருக்கும் அப்படின்றது எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே மனசில் இருக்கும். முதல் பிரசவத்தில் மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பிரசவத்துலையுமே எந்த குழந்தையாக இருக்கும்ன்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கும். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகினா ஃபஸ்ட்டு மாதத்துலேயே உங்களுக்கு தீவிரமான மசக்கை, அதாவது தீவிரமான வாந்தி இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கலாம். காலை நேரத்தில், அதாவது மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய வாந்தி, குமட்டல், அது மாதிரிக்கு சோர்வாகவும் பலகீனமாகவும் ஃபீல் பண்ணிங்கன்னா காலை நேரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். ரெண்டாவது, கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் உண்டாகும். அப்போது முகத்தில் முகப்பருக்கள், அது மாதிரிக்கு தேவையற்ற முடிகள்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகும். இது இயல்பாகவே ஹார்மோன்